புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் என்னதான் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர் என்றாலும் இந்து வழிபாட்டு முறைகள் மீதும் இந்து கடவுள்கள் மீதும் அதீத நம்பிக்கை கொண்டவர். ஆன்மீகம் மட்டும் இன்றி ஜோதிடத்திலும் அதிக நம்பிக்கை உண்டு. ஒவ்வொரு விஷயத்தையும் நேரம் காலம் பார்த்தேதான் துவங்கி வருகிறார் விஜய். குறிப்பாக அரசியலுக்கு வந்த பிறகு அவரது ஆன்மீகம் மற்றும் ஜோதிட நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் வெளிப்படையாக தெரிய துவங்கியது. தனது ஆஸ்தான ஜோதிடருக்கு அரசில் முக்கிய பதவியை கொடுத்த பிறகு விஜயின் நம்பிக்கை எந்த அளவு தீவிரமானது என்பதை தமிழகமே புரிந்து கொண்டது. எதிர்க்கட்சிகள் சர்ச்சையை கிளப்பிய நிலையில் ஜோதிடர் நியமனத்தை வாபஸ் பெற்றது வேறு கதை. இருப்பினும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆஸ்தான ஜோதிடர் ஆன்மீகவாதிகளிடம் கேட்டே விஜய் செய்து வருகிறார். முதல்வர் ஆனபோது கூட நேரம் காலம் பார்த்தே தனது வீட்டில் இருந்து புறப்பட்டார். 1 மணி நேரம் முன்பாகவே விழா நடக்கும் நேரு ஸ்டேடியத்திற்கு வந்துவிட்டார். இந்து நம்பிக்கைப்படி கையில் கயிறு கட்டியிருந்தார். நெற்றியில் கருமை நிற திலகமும் பூசியிருந்தார். சர்வதேச தலைவர்கள் பாணியில் கோட் சூட் அணிந்து பதவியேற்றார். இதுவரை தமிழகம் பார்க்காத அளவு முற்றிலும் வித்தியாசமான பதவியேற்பு விழாவாகவே இருந்தது. முதல்வராக பதவியேற்றதிலிருந்து சட்டசபையில் எம்எல்ஏவாக பதவியேற்ற போதும், ஸ்டாலின், சீமான் உள்ளிட்ட தலைவர்கள் வீட்டிற்கு சென்ற போதும், மெஜாரிட்டியை நிரூபிக்கும் போதும் என தொடர்ச்சியாக அதே கருமை நிற திலகம் அணிந்தே விஜய் காட்சியளிக்கிறார். விஜய் ரசிகர்களுக்கே அது வித்தியாசமாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் அந்த கருமை நிற பொட்டின் பின்னணி பற்றிய பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. விஜய் அணியும் கருமை நிற திலகத்திற்கு அரகஜா என்று பெயர். இது புனுகு, ஜவ்வாது, பச்சை கற்பூரம், வெட்டிவேர் போன்ற மூலிகை மற்றும் வாசனை திரவியங்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தென் மாநில கோயில்களில் அபிஷேக பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது. அரகஜா திலகத்தை நெற்றியில் இட்டால் கண் திருஷ்டி, எதிர்மறை ஆற்றல் பாதிப்புகள் குறையும் என்பது நம்பிக்கை. அது மட்டும் இன்றி அரகஜா உடலுக்கு குளிர்ச்சி தரும் தன்மை கொண்டது. முதல்வரான பிறகு அரகஜா அணிய வேண்டும் என்று அவரது ஆஸ்தான ஆன்மீக மற்றும் ஜோதிட வல்லுநர்கள் கூறியிருக்கின்றனர். அதைதான் விஜய் கடைபிடிக்கிறார் என்று தவேகாவினர் கூறினர்.